ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த மைக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மைக்குக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பாக்ஸு. இப்படி தான் ஓப்பன் பண்ணினும் உள்ளே இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். இது நான் எனக்கு ஆஃபீஸில் வந்தனால அப்படியே பார்த்தேன். வெயிட்டாக அந்தளவுக்கு இல்லை. முன்னாடி சார்ஜ் ஏறிட்டுருக்கு பார்த்தீங்களா, ரெண்டும் உள்ளே தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணினுமே நமக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஐஃபோன் மொபைல்லையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் மைக்கு வேலை செய்யும். இதுக்கு மேலே ஒரு ஐஃபோனோட ஒரு கனெக்டர் இருக்கும், அது நான் சொல்கிறேன். இப்போ ஆன் பண்ணினுமே பார்த்தீங்கன்னா அங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. சைடில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் ஆன் ஆஃபுக்கு, இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா அது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. கீழே 2 மைக் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஒரு லக்ஸரியாக தான் இருக்குது. 2000 பட்ஜெட்டுக்குள்ளே இது ஒரு பெஸ்ட்டு. அதே மாதிரி கேபிள் பார்த்திங்கன்னா 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேரெக்டாக தனித்தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேஸ்லேயே சார்ஜ் போட்டு வச்சுட்டு அதை நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். இதான் பாக்ஸு, இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா அது இதில் பார்த்திங்கன்னா கேபிள் வந்துச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, பெருசாக எதுவும் இல்லை. அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. உள்ள டைக்ராம் வரைஞ்சிருந்தாங்க, அது எப்படி என்ன அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு கார்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அது வாரண்ட்டி கார்டு. இந்த வாரண்ட்டி கார்டை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா வாரண்ட்டி ஜென்ரேட் ஆயிரும். இன்னிலேருந்து டேட் 1 இயருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓடிஜி கனெக்டர் ஆன் பண்ணால் தான் நமக்கு ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண முடியும். நான் ஐஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன், உடனே கனெக்ட் ஆகிருச்சு. நான் வேறு எந்த ஆப்புமே யூஸ் பண்ணலை. கீழே பாருங்களேன், அது வாரண்ட்டி, அது ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம வாரண்ட்டி ஆகிக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஐஃபோனோட கனெக்டரு. இப்போ நம்ம நம்மளோட மைக்கில் அடாப்டர் மாற்றோம் பார்த்தீங்களா, அந்த 2 மைக் இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருக்காங்கல்ல டிவைஸ், அது கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி சி டைப் கொடுத்துருக்காங்க. சி டைப்பையும் ஐஃபோனையும் நம்ம கனெக்ட் பண்ணினோம்னா நம்ம ஐஃபோன் மொபைலுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் சிங்கிளாக எடுத்துகிட்டு இருந்தனால எனக்கு எடுக்க முடியல பர்ஃபெக்டாக. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, அதை தனியாக கொண்டு போகணும், எங்கே கொண்டு போனாலும் அது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் இதோட மைனஸு. உள்ளே வச்சு என்னால் அதை லாக் பண்ணவே முடியல. இப்போது நான் வாய்ஸ் செக் பண்ணி காட்டுற பாருங்கள். ஹலோ கேட்குதா? ஹலோ மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நம்ம பேசணும்னா அந்த நாய்ஸு வராது. இப்போ நான் நாய்ஸ் கேன்சல் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். இதே நம்ம சைடில் ஒரு பட்டன் இருக்குது, நம்ம அமுத்தினோம்னா நாய்ஸ் கேன்சல் ஆகிடும். நாய்ஸ் கேன்சலாக மினி ஏறியதுனால அது 2 ஆப்ஷன். இப்போ நாய்ஸ் கேன்சலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நான் பேசுகிறேன். ஹலோ இப்போது நான் இந்த மைக் இல்லாமல் பேசி காட்டுறேன். ஹலோ இப்போ நீங்கள் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நான் அதை ஆஃபீஸில் எடுத்தனால என்னால் அது கரெக்டாக பேச முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பேசுனது ரொம்ப மெதுவாக தான் பேசினேன். அதுவே அது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேட்டே இருந்திருக்கும், நல்லா டீப்பாகவே கேட்டிருக்கோம். அது வேறு ஒன்றுமே கிடையாது. அது நான் வாய்க்கிட்ட வச்சு பேசுனால எனக்கு அப்படி கேட்டுச்சு. நான் சொல்லப்போனால் இது 2000 ரூபாய்க்குள்ளே இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இந்த மைக்கு இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.